தவக்காலம் தொடங்கிவிட்டது. பலர் 40 நாட்கள் உண்ணா நோன்பு இருப்பவர்கள். ஒரு சிலர் வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு இருப்பார்கள். பலர் 40 நாளும் இறைச்சி உண்பதில்லை. ஒரு சிலர் வெள்ளிக்கிழமை மட்டும் உண்பதில்லை. உடலை வருத்தும் செயல்கள் இவைகள். ஆனால் உடல் வருத்தும் செயல்கள் நற்காரியத்துக்காக செய்யப்பட வேண்டும். உள்ளமும் நல்ல எண்ணத்தோடு இருக்க வேண்டும். அது பிறரன்பு செயலிலே வெளிப்படும். அதை தான் முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் தெரிவிக்கிறார். கடவுள் நான் விரும்பும் உண்ணா நோன்பு என்ன என்பதை தெளிவாக்குகிறார். அப்படி இருந்தால் நாம் கூக்குரலிடும்போது இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி வருவேன் என்கிறார். இத்தகைய உண்ணா நோன்பு நம் உள்ளம் உடல் எல்லாம் இணைந்து கடவுளை நோக்கி இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், இன்றைய நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவானின் சீடர்கள் இயேசுவை விளக்கம் கேட்கிறார்கள். குறை காண விரும்பவில்லை. ஏன் உம்முடைய சீடர்கள் உண்ணா நோன்பு இருப்பதில்லை என்று கேட்கிறார்கள். தெளிவாக்குகிறார் இயேசு. இயேசுனுடைய பிரசன்னம் அதற்கு ஒரு தேவை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. ஒரு நாள் வரும், அவர்கள் இருக்க வேண்டும். அந்த நாளிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த தவக்காலத்திலே நாம் செய்யும் வேண்டுதல், உண்ணா நோன்பு, பிறர் அன்பு செயல்கள் எல்லாம் உடல் உள்ளம் எல்லாவற்றையும் ஒத்துப்போய் பிறருக்கு நலன் பயக்கக்கூடிய செயலாக மாற வேண்டும். யோசித்து பார்த்து கடைபிடிப்போம். புனிதத்தை நோக்கி நடைபோடுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.